ஹாய்ங்க. டுடே 28th டிசம்பர். இப்போ டைம் பார்த்தோன்னா 4:40. இந்த டைமில் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ராணிப்பேட் மேரத்தானுக்கு தான் போகிறேன். ஆக்சுவலாக ஜாலி பாய்ஸ் கிளப்னு ஒரு கிளப் இருக்குது ராணிப்பேட்டில். அவங்க வந்து இந்த மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக கண்டினியூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டானு தெரில. அவங்க வந்து பார்த்தோன்னா ஃபுல் மேரத்தான், ஆஃப் மேரத்தான், 21 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் வந்து 10K, 5K அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வைக்கிறாங்க. பட் நான் வந்து ஆஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான்லாம் போக அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஸோ ஐ செலக்டட் ஃபார் த 10K கேட்டகரி. இப்போ டைம் பார்த்தோன்னா வந்து கரெக்ட்டா 4:40. ஆனா அங்க ரிப்போர்ட் பண்ற டைம் பார்த்தோன்னா 5:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். 6க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2 மந்த்ஸ் ஆச்சு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 2 மந்த்ஸ் ஆச்சு நான் போயி எக்ஸாம் வருதுனால சொல்லி எக்ஸாம் அப்போ போட்டது. இன்னும் வந்து இந்த குளிர்னால வந்து நான் ஏஞ்சி ரன்னிங்கே போகல. வித்தவுட் பிராக்டிஸ், வித்தவுட் கோயிங் எனிதிங், ஐ அம் கோயிங் டைரக்ட்லி டு த மேரத்தான். இந்த மாதிரி நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு ஒரு வார்ம் அப் இல்லைனா ஒரு 2 டேஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங், ஜாக்கிங் போங்க. ஆக்சுவலாக நான் ஒரு 2 டேஸ் தான் போனேன். அதுக்கு மேலே என்னால் போக முடியல. சத்தியமாக ரொம்ப கிளைமேட் சில்லுன்னு என்னால் முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வந்துடுது இதனாலே, இந்த கிளைமேட்னாலே. அதனாலே நான் போகாமல் இருந்தேன். பட் ஐ ரெக்கமெண்ட் யூ டு ப்ராக்டிஸ் பிஃபோர் கோயிங் எனிதிங். எதனா ஒரு எமர்ஜென்சி கேர் இருந்தால் பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா வந்து ஏற்கனவே ஒரு மேரத்தான் போயிருந்தேன். பட் ஆக்சுவலி அதை வந்து வீடியோ எடுத்து நான் வ்ளாக் அப் பண்ணணும்னு ஐடியா வரல எனக்கு. மை ஜூனியர் கேவ் மீ ஐடியா. யாருன்னா கௌஷின்னு நினைக்கிறேன். கௌஷி தான் எனக்கு வந்து இந்த ஐடியா கொடுத்தான். ஜானி, நீ இந்த மாதிரி மேரத்தான் போகிறதே வந்து ஒரு கண்டென்ட்டாக போடு, நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரி, நல்லா தான் இருக்குது, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஓகே. டைம் ஆகுது. கிளைமேட் ரொம்ப சில்லுனுது. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோட மூக்கு 2மே அடைச்சிக்கிச்சு. நான் எப்படி வந்து ரன் பண்ண போகிறேன்னு தெரில. 10K பார்த்துக்க வேண்டியதான். கடல் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியது தான். ரொம்ப சில்லுனுது வேறு கிளைமேட்டு. சரி வாங்க, வார்ம் அப் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். வண்டியில் 40 to 50 கிலோமீட்டர்ஸ் தான் வரேன். செம்ம குளிர். என்னால் வண்டியே ஓட்ட முடியல. அது வேறு ஷார்ட்ஸ் வேறு போட்டிருந்தாங்களா, இன்னும் நிறைய குளிர் வட வட வடன்னு உதிரத்துக்குச்சு. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். பிட் நம்பரில் எல்லாத்தையும் பின் பண்ணிவிட்டு கரெக்டாக போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போது வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் கிரவுண்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாம் அப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்தாங்க. அது யாருன்னு தெரில அப்போது. சரி சொல்லி மேரத்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 10K வந்து 1 ஹவர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுதான் ஒரு எய்மாக இருந்துச்சு. அப்புறம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்லோவாக ஜாக் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓட ஆரம்பித்தேன். அப்போ வரைக்கும் பேஸ் பார்த்தோன்னா 6, 6.5 அது மாதிரி தான் ஆவரேஜாக வந்துச்சு. அதுக்கப்புறம் 4, 5 அந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் பண்ண என்னோடய பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கால் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ரன்னிங் போயின்னு சொல்லதோ 2 குழந்தைங்கள பார்த்தேன். அது வயசு என்ன அப்படின்னு கேட்டேன். 6 வயசு அப்படின்னாங்க. 6 வயசுலேயே வந்து 10K ரன் பண்ணுதுங்க. ரொம்பவே ஒரு வியப்பாக இருந்துச்சு. அந்த தாத்தாவுக்கு வந்து மேபி 60, 65 இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். திருப்பி ஓட ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் ஆகிட்ட பிறகு திருப்பி வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக நடக்க ஆரம்பித்தேன். மெயினாக பார்த்தோன்னா எனக்கு வந்து கால் வலி கூட அவ்வளோவா வரல. அந்த மூக்கு அடைச்சிருந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால வந்து ஃபுல்லாகவே சளி வர ஆரம்பிச்சிச்சு. என்னால் மூச்சு விட முடியல. அதனால் வாய் வழியாக தான் மூச்சு விட முடிஞ்சிச்சு. அதனாலே வந்து பார்த்தோன்னா என்னோடய பேஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி எப்படியோ கால் அவ்வளோவா வலிக்கலை. பட் இருந்தாலும் என் பேஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் மை மூக்கடைப்பு. அதனால் வந்து பேஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு.
சென்ட்ரலில் பார்த்தோன்னா நிறைய வந்து வாட்டராக இருக்கட்டும் சரி, பனானா, லெமன், சால்ட்டு, ஆரஞ்சு இதெல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தோன்னா வந்து ஆர்கனைஸ்டாக வச்சு பிளான் பண்ணியிருந்தாங்க ஜாலி பாய்ஸ் கிளப்பு. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவங்க கண்டக்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால வந்து ஈவெண்ட்டே வந்து அப்படியே கோலாகலமாக அப்படியே ஒரு திருவிழா மாதிரி நடந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்போ ஓட சொல்ல தான் இந்த வீடியோலாம் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் வீடியோ ஷேக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் ஃபோன் ஸ்பெக்ஸும் வந்து அவ்வளோவா ரொம்ப ஸ்டெபிலிட்டிலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். இந்த மேரத்தான் எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கையில் வந்து இன்ஸ்டா 360 வச்சு ஜாலியாக ரன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து வசதி இல்லை. ஓல்டு மாடல் ஃபோன் வந்து அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வின்னிங்க்கு தான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். யார் யார் என்னென்ன ரன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதில் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ்லாம் கேள்விப்பட்டேன். ஓகே, நம்ம மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னன்னு தெரில, தொண்டை வலிக்குது லைட்டாக. டைமிங் பார்த்தோன்னா வந்து 1 hour 14 minutes. நம்ம சொன்ன டைமிங் வந்து பீட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, ஒரு 6 இடத்துல மட்டும் தான் நின்றுதேன். மிச்சம் எல்லாத்தையும் கண்டினியூஸாக ஓடினே தான் இருந்தேன். ஸ்லோவாக தான் ஜாக் பண்ணேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. ஈவெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. மெடல் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு ஹைலைட்னதுன்னா, சைனீஸ் ஒரு பர்சன் வந்து ஃபுல் மேரத்தான் வந்து எடுத்து 2nd ப்ரைஸோ 3rd ப்ரைஸோ அடித்தார். அது வந்து செம வியப்பாக இருந்துச்சு. ஸ்ரீனிவாஸ் நம்ம ராணிப்பேட்டையோட சாம்பியன். இவரு இப்போ மட்டும் சாம்பியன் இல்லை, ஆல் டைம் சாம்பியன் இவர் மட்டும்தான். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ் வாவ் சூப்பர் சார். ட்ரிபிள் ஆர்னா சும்மாவா? இரண்டாம் என் பாபு வைசாக் அல்ட்ரால போடியம்ல 2nd பிளேஸ். 2nd தானே சார்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் சாரி, செகண்ட். ஓ சூப்பர் சார். இங்க மட்டும் இல்லாம வெளி மாநிலத்திலும் போய் சாதிச்சிருக்காரு. தேங்க்யூ. சூப்பர். ராணிப்பேட்டையின் பெயரை வெளி மாநிலத்துக்கும் பெயர் எடுத்து தருகின்றவர் பாபு. 2ஆம் இடம் வாங்கப்பா. இரண்டாவது வருடமாக பாபு வந்து எங்களோட ஜாலி பாய்ஸோட செல்ல புள்ள. ஸ்னேகா கிராம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. அண்ணா 42 பண்ணணும்னாரு. அண்ணா சப்போர்ல பண்ணணும்னாரு. நீங்க வேற நல்லா பண்ணீங்க. ரூட் சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். 335ல பண்ணி 2nd பிளேஸ் வந்திருக்காரு. ஜாலி பாய் சார்பா இவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாபு. தேங்க்யூ. அவருக்கு இது இன்டர்நேஷனல் மாரத்தானே பாத்துங்க நண்பர்களே. சூப்பர். நமக்கு இன்டர்நேஷனல் சூப்பர். இவங்களாம் நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் 42 கிலோமீட்டரில் அந்த எல்லோ ஹேட் போட்டவங்கிறவர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் தான். எவ்ரி இயர் டோர்னமெண்ட்டில் வந்து அவர் மட்டும்தான் அடிப்பாராம். 42 வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு. செகண்டு பார்த்தோன்னா அந்த ஹேட் போடாதவர், அவர் பேர் பாபு. தேர்டு பார்த்தோன்னா அந்த தாத்தா வந்து பார்த்தோன்னா ரெட் ஹேட் போடுங்கிறார் பார்த்தீங்களா, அந்த தாத்தா தான். அவர் வந்து பார்த்தோன்னா எவ்ரி இயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆரிஜின் பார்த்தோன்னா வந்து சைனாலேருந்து ரன் பண்ணாரான்னு தெரில. பட் இங்கேருந்து ரன் பண்ணிடுறாரு. 42 கிலோமீட்டரில் அவர் 3rd ப்ரைஸ். எனக்கு வந்து ஆசையாக இருக்குது 21 கிலோமீட்டர்ஸ், 32 கிலோமீட்டர்ஸ், 42 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான்லாம் போகணுன்ட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது. பிகாஸ் ஒரு சைனீஸ் பர்சனை வந்து பார்த்தேன். 42 கிலோமீட்டர் ஃபுல் மேரத்தான் போயிருந்தார் அவர். பார்த்தோன்னா 2nd ப்ரைஸ் அடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தோன்னா வந்து ஒரு பார்ட்டிசிபேட், அது யாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக வந்து இந்த மேரத்தான் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க ஜாலி பாய்ஸ் கிளப்பு. அவங்க வந்து 7 இயர்ஸ் நடத்துனதில் வந்து எப்போவுமே 42 கிலோமீட்டர்ஸ்னால் இவர் மட்டும்தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிப்பாராம். அந்த நான் போடுறேன் உங்களுக்கு இமேஜை பாருங்கள்.
7 இயர்ஸாக வந்து 42 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறது இவர் மட்டும்தான், நான் வேறு யாருமே இல்லையா. ஒரு ஷாக்கிங்காக இருக்குது இதெல்லாம் பார்த்தா. எனக்கே கொஞ்சம் ஆசையாக இருக்குது. பட்டு நம்ம எப்படி போக முடியும், இனிமேல் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். பட்டு பார்க்கலாம் எப்படி வந்து போகுது அப்படின்ட்டு. இப்போது டைம் இருக்குது, ஒர்க்லாம் போயிட்டா எப்படின்னு தெரில. நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. அதெல்லாம் இது எனக்கு இதுதான் பிடிச்சது. ரன்னு, ஹீட்டு, ஒர்க்கு, ஸ்லீப்பு, ரிப்பீட்டாக நல்லா இருக்குங்க. இந்த தாத்தாவை பார்த்தேன். தாத்தா வந்து எனக்கே டஃப் தராருங்க. என் கூடயே வந்து ரன் பண்ணுறாரு. செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் தாத்தா அவங்க ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு குட்டி குழந்த, கேர்ள்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து உண்மையாக தைரியமாக வராங்க. 10K சொல்லப்போனால் 31, 32 அந்த ஆஃப் மேரத்தான்லாம் பார்த்தோன்னா கேர்ள்ஸே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் அடிச்சுக்கிறாங்க. பட் உண்மையாக சூப்பர். பட் யாரும் வந்து 42க்கு வந்து வாலண்டரியாக வரல கேர்ள்ஸ் யாரும். பட் இருக்கிறது எவ்வளோ மேலு என்கிட்ட ரியலி குட். நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து 3500 பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்களாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மேரத்தான் ஜேர்னி வந்து ஒன் ஆஃப் மை மெமரியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வேறு எதனா மேரத்தான் ஈவெண்ட் இருந்திருந்தால் நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ போயிட்டு வட்டா தொண்டை வலிக்குது. பாய்.